அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் நிறைய சம்கி வச்ச இந்த ஷாலில் ஒரு லாங் ட்ரெஸ் தைக்க போகிறோம். இந்த ஷால் பார்த்திங்கன்னா நிறைய சம்கி இருக்குது. இதில் இந்த கட் ஒர்க் பண்ண டிசைன் மாதிரி இருக்குது. அப்படியே டிரான்ஸ்பெட்டாக தெரியும். இதுக்கு நான் சாட்டின் லைனிங்கும் காட்டன் லைனிங்கும் கொடுக்க போகிறேன். இது நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னா, நாலாக மடித்து நம்ம போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நாலாக மடித்து அந்த ஷாலை போட்டு இது வந்து கீழே ஏ ஷேப்பில் நம்ம கட் பண்ணுவோம்ல, மேலே யோக்குக்கும் கீழே வந்து கட் பண்ணுவோம்ல கேராக்கு ஏ ஷேப்பில் போட்டு அதுக்கு நான் மார்க் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற துணியில் மேலே வந்து டாப்புக்கு அந்த யோக் பாட்டுக்கும் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற துணியில் வந்து கைக்கும் வெட்டியிருக்கேன். பாருங்கள், பார்டர் இந்த மாதிரி வரும்போது நடுவில் ஒரு 2.5 இன்ச்சில் நான் அப்படி க்ராஸாக இப்படி கட் பண்ணியிருக்கேன். இந்த பார்டர் இப்படி அட்டாச் பண்ணிக்கலாம். அண்ட் 2 சைடு இது பார்டர் இருக்கிறதுனால இன்னொரு பார்டர் எனக்கு வந்து கைக்கெல்லாம் எனக்கு தேவைப்படலை. ஸோ அதனால நான் வந்து இந்த பார்டரை இங்கே கீழே இப்படி வச்சு நான் அட்டாச் பண்ண போகிறேன். கீழே உள்பக்கமாக வச்சு அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்க போகிறேன். கரெக்டாக அந்த துணியோட அகலம் கரெக்டாக கீழே அந்த ஃபுல் கேராக்கு வர மாதிரி ஃபுல்லாக அந்த கட்டிங்கில் கீழே நல்லா ஃப்ரீயாக வர மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி சைடு துணியில் மேலே இந்த யோக் பாட்டுக்கு கட் பண்ணியிருக்கேன். பேக் சைடு இந்த மாதிரி ஓப்பன் வர மாதிரி அப்படியே வரும். நம்ம நாலாக மடித்து போடும்போது ஒன் சைடு ஓப்பன் இருக்கும். அது பேக் சைடில் நம்ம ஜிப்பு ஹூக்கு வைக்கிறதுக்கு ஓப்பன் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். மேலே ஷோல்டருக்கு 5.5 இன்ச் வச்சுருக்கேன். இந்த சைடு ஆம் ஹோலுக்கும் 5.5 இன்ச் வச்சு நான் வந்து ஷேப் கொடுத்து கட் பண்ணியிருக்கேன். நெக்குக்கு நம்ம வந்து எப்பவும் போல் 3 இன்ச் ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து 4 இன்ச் வைக்கலாம். இது வந்து ஒரு 7 வயசு குழந்தைக்கு. அதே மாதிரி நான் கை கட் பண்ணியிருக்கேன். கைக்கும் அதே மாதிரி மேலே எல்போ வரைக்கும் கட் பண்ணியிருக்கேன் ஒரு 10 இன்ச்சில். எல்போவுக்கு கொஞ்சம் கீழேயே வரும் குழந்தைங்களுக்கு. பெரியவங்களுக்கு 10-11 இன்ச் வரும். அதுக்கப்புறம் 2 லேயராக பெல் டைப்பில் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது வந்து கைக்கு கீழே இந்த மாதிரி அட்டாச் பண்ணோன்னா இப்படி 2 லேயர் வரும் கையில். இந்த சீக்வன்ஸ் ரொம்ப ஹெவியாக தடியாக இருந்துச்சு. நம்ம கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணணும். இல்லைன்னா நமக்கு கட் பண்ணும்போது அந்த ஃபோர்ஸில் சைடில் ஏதாச்சும் கட் பண்ண வாய்ப்பு இருக்குது. நான் இதுக்கு மேட்சிங்காக சாட்டின் ஒயிட் கலர் சாட்டின் துணியும் லைனிங் துணியும் கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது கீழே வரும் நமக்கு ஏ ஷேப்புக்கு கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இது வந்து கைக்கு அண்ட் இது வந்து பாடிக்கு. இந்த மாதிரி ஷால்ஸ் உங்ககிட்ட இருந்தால் உங்கள் வந்து குழந்தைங்களுக்கு தைச்சி பாருங்கள், அழகாக இருக்கும். உண்மையாலே இந்த ட்ரெஸ் வந்து அந்த பொண்ணு ட்ரை பண்ணும்போது ரொம்ப அழகாக நல்லா இருந்துச்சு. நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் இந்த மாதிரி நம்ம சம்கி வச்ச துணிங்கள்லாம் நம்ம வேர் பண்ணுறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். அது சமாளிக்கிறதுக்குள்ளே அது போட்டு ரொம்ப வேர்த்துரும். சமாளிக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு. அந்த கட் ஒர்க் பண்ண டிசைன் மாதிரி அந்த சீக்வன்ஸும் நிறைய ஹெவியாக இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த சாட்டின் துணி மேலே வச்சு பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. அது தனியாக பார்க்குறத விட இந்த மாதிரி சாட்டின் துணி அந்த ஷைனிங்காக இருக்கும். அந்த சாட்டின் துணியும் அதுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகும்போது ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ நிறைய போட்டிருக்கோம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் பாருங்கள். ஸோ அதனால் நான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் வந்து எப்படி தைக்க போகிறேன், நம்ம எப்படி இது ட்ரெஸ் இந்த ஷாலில் எப்படி தைக்கலான்ற ஐடியா மட்டும் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸும் நான் தைச்சிருக்கேன். அதுவும் உங்களுக்கு நான் இதுக்கப்புறம் காட்டுறேன். ஃபுல்லாக கட்டிங் பண்ணி முடிச்சாச்சு. இன்னொரு சைடு இந்த வந்து நமக்கு பார்டர் மிச்சம் வந்துச்சு இல்லையா, அதுவும் நம்ம எடுத்தாச்சு கட் பண்ணி. இப்போ இந்த ட்ரெஸ்ஸோட அவுட்லுக் பார்க்கலாம். பாருங்கள், தைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு ரவுண்ட் நெக் தான் வச்சுருக்கேன். பேக் சைடு வந்து அதே மாதிரி ஜிப்பு வச்சுருக்கேன். கைக்கு இந்த மாதிரி 2 லேயர் வச்சுருக்கேன். இது துணி கொஞ்சம் வந்து சீக்வன்ஸ் அதிகமாக இருக்குது, அடர்த்தியாக இருக்கிறதுனால நம்ம வந்து உள்பக்கம் வந்து துணி வந்து ரொம்ப விட வேணாம். கொஞ்சமாக விட்டு அதை வந்து ஓவர்லாக் அடித்தா உள்ளே குத்தாது.
அதிகமா சீக்வென்ஸ் இருக்கும்போது அந்த ஆர்ம் கிட்ட எல்லாம் நான் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போதான் பிள்ளைங்களுக்கு குத்தாது அழகா இருக்கும். சைடுல கட்டுற மாரி நாட் வச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டு நான் தைச்சிருக்கிற இந்த ட்ரெஸ்ஸு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த கிரேப் துணியில தைச்ச இது பிளாசோ. சர்க்கிள் பிளாசோ ஷேப்ல நான் கட் பண்ணி தைச்சிருக்கேன். இடுப்பு கிட்ட எலாஸ்டிக் வச்சு. இது வந்து சிம்பிளான பிளாசோ தான். இதுவும் ஒரு ஷால்ல தைச்ச ட்ரெஸ்ஸு தான். இது வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து கல்யாண பொண்ணுக்கு மேல போடுவாங்கல்ல. கல்யாண பொண்ணுக்கு அன்னைக்கு வந்து அந்த ரெட் கலர் ஷால் போடுவாங்க. ஒன் சைடு வந்து நெறைய அந்த ஜிக்னா மாரி ஒரு லேஸ் வந்திருக்கும். அத நான் ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த லேஸ் வந்து அந்த சீக்வென்ஸ்க்கு மேட்சிங்கா இருந்ததுனால, நான் இந்த மாரி ஓப்பன் டைப்ல குடுத்துருக்கேன். நாயரா கட் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி குடுத்துருக்கேன். இடுப்புகிட்ட இருந்து இந்த மாரி ஓப்பன் ஷேப்ல வரும் நமக்கு. இதுக்கும் உள்ள லைனிங்க்கு நான் கிரேப் துணி குடுத்துருக்கேன். நம்ம சாட்டின் துணி குடுத்தோம்னா ஷைனிங்கா தெரியும். ஆனா நமக்கு ரொம்ப ஹெவியா வேணாம், சிம்பிளா இருந்தா போதுன்றதுனால கிரேப் துணியே குடுத்துருக்கேன். இந்த துணி பாருங்க ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கு. அப்படியே என் கை அப்படியே தெரியுது பாருங்க. ஸோ இந்த ஷாலுக்கு நான் வந்து இந்த டிசைன்ல ஒரு ட்ரெஸ் தைச்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்ககிட்டயும் நெறைய ஷால்ஸ் வேர் பண்ணாம இருக்கும்போது, நெறைய ட்ரெஸ்ஸோடது இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. அழகா இருக்கும் புள்ளைங்களுக்கு. இடுப்பு கிட்ட ஃபில்ட் வச்சதுனால, நமக்கு கீழ அந்த அகலம் அப்படியே நான் வச்சிருக்கேன். நல்லா இது வந்து கோலாவும் இருக்கும். கைக்கு மட்டும் எனக்கு துணி பத்தாதனால கிரேப் துணியிலே நான் வந்து கைக்கு குடுத்துருக்கேன். அண்ட் பார்டர் கீழ வச்சிருக்கேன். இது நம்ம ஆப்ஷனல் தான். கைக்கு பார்டர் வந்து சேர்த்து கூட நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். நான் தனியா வச்சிருக்கேன். இந்த மாரி ரொம்ப லைட் வெயிட்டான நெட் துணியில நீங்க தைக்கும்போது, லாங் ட்ரெஸ்க்கு பதிலா இந்த மாரி ட்ரெஸ் தைச்சு பாருங்க. இந்த ட்ரெஸ் வந்து சீக்கிரமா வந்து சைட்ல எல்லாம் நமக்கு சுருக்கங்க வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம பார்த்து மெயின்டெயின் பண்ணணும். எங்கேயாச்சும் லைட்டா மாட்டிச்சுன்னா கூட கிழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேர்ஃபுல்லி ஹேண்டில் பண்ணுங்க. இந்த குழந்தையும் வேர் பண்ணி காமிச்சு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பார்டர் வந்து இதுக்கு மேட்சிங்கா இருக்கனால அப்படியே நான் வச்சுட்டேன். நீங்க தேவைப்பட்டா வேற பார்டர் வேற கூட வைக்கலாம். 1 இன்ச்ல, ஒரு 1/2 இன்ச்ல அந்த மாரி லைட் வெயிட்டான பார்டர் கூட நீங்க வைக்கலாம். ஸோ இந்த ட்ரெஸ் நாயரா கட்ல நான் தைச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார்